நண்பர்களே, தோழர்களே, டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவ மாணவிகளே, இந்த பதிவு உங்களுக்கு பயன்படும் என்றே நினைக்கிறேன். நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு திருக்குறள். நான் திருக்குறளை 4 பகுதிகளாக பிரிக்கிறேன். முதலில் திருக்குறளை பொதுவான ஒரு கண்ணோட்டத்தில் எல்லோரும் பார்த்திருப்பாங்க, எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை ஒரு தொகுப்பாக முதலில் கொடுக்க விரும்புகிறேன். அதன் பிறகு அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் இன்பத்துப்பாலையும் தனித்தனியாக குறள் உள்ளே செல்லலாம் என நினைக்கிறேன். திருக்குறள் இதை எழுதியவர் திருவள்ளுவர். அந்த திருக்குறள் இலக்கண குறிப்பு அப்படின்னு ஒரு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு முறை கேட்டதாக நினைவு இருக்கிறது. அடையெடுத்த கருவியாகு பெயர். சில பேர் கருவியாகு பெயர் ஆப்ஷன் நினைப்பாங்க, அது அடையெடுத்த கருவியாகு பெயர். தமிழ் பணுவல் நூல் எனவும் இதற்கு ஒரு பெயர் உண்டு. இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் என நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள். திருக்குறள் என்பது ஒரு வாழ்வியல் நூல். திருக்குறள் அதை எழுதியவர் திருவள்ளுவர். இந்த 2 விஷயங்களை தாண்டி அது தொடர்பான நம்மை சார்ந்திருக்கக்கூடிய, நாம் கேள்விப்படக்கூடிய எந்த செய்திகளுக்கும் ஆதாரபூர்வமான ஆதாரம் இல்லை. உதாரணமாக வள்ளுவர் மனைவி வாசுகி தொடர்பான சில கதைகள், இதுக்கு இது மாதிரியான கதைகளுக்கு, இடங்களுக்கு ஆதாரம் இல்லை நம்மிடத்தில். குறள் என்றால் குறுகிய செய்யுள். அனைத்து குறள்களும் குறள் வெண்பா என்னும் அந்த வெண்பா வகையை சார்ந்தது. தமிழில் வெளிவந்த முதல் நூலே திருக்குறள். இது 3 பால்களை கொண்டது. அந்த முதல் பால் அறத்துப்பால். அறத்துப்பால் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவர் தன் அன்றாட வாழ்வில் கடைப்பிடிக்கப்பட வேண்டிய அறங்களை பற்றியும் யோக தத்துவத்தை பற்றியும் கூறுவது. 2வது பொருட்பால். ஒருவர் தன் சமூக வாழ்வில் கடைப்பிடிக்கப்பட வேண்டிய அறங்களை, அதாவது சமூகம், பொருளாதாரம், அரசியல் மற்றும் நிர்வாகம், 4 விஷயம் சொல்கிறார். சமூகம், பொருளாதாரம், அரசியல், நிர்வாகம் ஆகிய இந்த விழுமியங்களை பற்றி கூறுவது பொருட்பால். 3வது இன்பத்துப்பால். ஒருவர் தன்னுடைய அகவாழ்வில் கடைபிடிக்கப்பட வேண்டிய அறங்களை பற்றி கூறுவது. ஆக ஒன்று தெரியுது தெளிவாக, 3 பால்களையுமே அறம் சார்ந்த விஷயங்களைத்தான் வருகிறது. இவர் மயிலாப்பூரில் வகித்தவர் என தெரிகிறது. அரங்கேற்றம் செய்ய சிரமப்பட்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஔவையார் துணையோடு அரங்கேற்றியுள்ளார். இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியாது. 11 கீழ்கணக்கு என்ற நூல்களில் ஒன்று, அது உறுதியானது. திருக்குறளுக்கு 10 பேர் உரை எழுதியுள்ளனர். இதில் சிறந்த உரை பரிமேலழகர் உரை. திருக்குறள் படிக்க விரும்பும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும், நான் உள்பட, பரிமேலழகரே நாம் ஒரு திருவள்ளுவராக பார்க்கலாம். அவருடைய உரையோடு படிப்பது ரொம்ப நல்லது என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். உலகில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள 3வது இடத்தை பிடிக்கிறது திருக்குறள். மனிதன் மனிதனாக பிறக்கும் மனிதனை போல் வாழ்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பது திருக்குறள். ஒரு மனிதன் எப்படி அந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் திருக்குறளை படித்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ திருக்குறளும் மனிதனும் 2 தண்டவாளங்களைப் போல ஒன்றாகவே இருக்க வேண்டும். வள்ளுவன் வாய்மொழி குறளோடு நிற்கிறது. அது வாழ்வோடு ஒன்றாக வேண்டும். அறம் வளர, அமைதி நிலவ, இன்பம் பெருக, நெறி தலைக்க வேண்டும். வாழ்வெல்லாம் வாழ்வாகாது. வாழ்வில் வளர் பெறுவது வாழ்வு. ஸோ வாழ்வுக்கு உயிர் தரும் வலிமை திருக்குறளுக்கு உண்டு. லியோ டால்ஸ்டாய், ரஷ்ய நாட்டு சிறுகதை எழுத்தாளர், திருக்குறளை பல இடங்களில் மேற்கோள் காட்டுகிறார். இங்கர்சால் என மிகப்பெரிய ஒரு பேரறிஞர்
திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார். லியோ டால்ஸ்டாய் தான் திருக்குறளை மகாத்மா காந்திக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். ரஷ்யாவில் கிரெம்லின் மாளிகையில் அணுகுண்டு தொலைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டுள்ள பல நூல்களில் திருக்குறளும் ஒன்று. இந்த உலகமே அழிந்து போனாலும் சில நூல்கள் அழியக்கூடாது என பல நூல்களை தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அங்கே திருக்குறளும் இருக்கிறது. மகாத்மா காந்தி சொல்கிறார், திருக்குறளை படிப்பதற்காகவே தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்பினார். குறிப்பறிதல் என அதிகாரம் 2 முறை வருகிறது. ஆனால் 2 இடத்திலும் அது வேறு வேறு கோணத்தில் வேறு வேறு அர்த்தத்தில் வருகிறது. முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. இது தஞ்சையில்தான், தஞ்சை ஞானப்பிரகாசம் என்பவர் தான் அச்சிடப்பட்டு வெளியிட்டார். திருக்குறளில் உதடு ஒட்டாத திருக்குறள்கள் 9 உள்ளது. அதற்கு நிரோட்டகம் என பெயர். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா பயன்படும். ஔவையார் சொல்கிறாங்க, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குறள். அதுக்கு மேலே ஒருபடி இடைக்காடார் என்பவர் கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குறள். கடுகை விட சிறியது அணு. கடுகை தொலைச்சி அதில் ஏழ்கடலை போட்டலாம். பட் அணுவை தொலைத்து ஏழ்கடலை புகட்டி அப்படின்னு ஔவையார். திருவள்ளுவரின் உருவப்படங்கள் நெடுங்காலமாக சைவர்களாலும் சமணர்களாலும் ஏதோ ஒரு விதத்தில் வரையப்பட்டு வந்தது. 1960 இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. 60ஆம் ஆண்டு KR வேணுகோபால சர்மா என்ற ஓவியர் வரைந்த அந்த தலையில் கொண்டை வைத்திருப்பார் அந்த தாடியுடன் உள்ள உருவப்படத்தை வரைந்தார். தமிழக அரசும் இந்திய அரசும் இந்த படத்தையே ஏற்றுக்கொண்டது. இந்திய பாராளுமன்றத்தில் அப்போதைய குடியரசுத் தலைவர் ஜாகிர் ஹுசேன் அதை திறந்து வைத்தார். இதுவும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 1967ஆம் ஆண்டு அனைத்து அரசு அலுவலகங்களிலும் வள்ளுவர் படம் இருக்க வேண்டும் என தமிழக அரசு ஆணை பிறப்பித்தது. 1818ஆம் ஆண்டு அப்போதைய சென்னை மாநகர ஆட்சியர் எல்லிஸ் வள்ளுவர் உருவம் பொதித்த தங்க நாணயங்களை வெளியிட்டார். 19ஆம் நூற்றாண்டில் ராமலிங்க அடிகளார் திருக்குறளை பரப்ப வேண்டும் என்பதற்காக பொதுமக்களுக்கான தினசரி திருக்குறள் வகுப்புகளை நடத்தினார். 1968 அரசு பேருந்துகளில் திருக்குறள் எழுத வேண்டும் என தமிழக அரசு ஆணையிட்டது. திருக்குறளின் நினைவாக கன்னியாகுமரியிலிருந்து புதுடில்லி வரை சுமார் 2921 கிலோமீட்டர் தூரம் இயங்கும் தொடர் வண்டிக்கு திருக்குறள் அதிவிரைவு வண்டி என பெயரிட்டனர். திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர். விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் படிக்கும் நூல் திருக்குறள் என செய்தி உண்டு. தமிழர்களின் வேதம், முப்பால் என திருக்குறளுக்கு வேறு சில பெயர்கள் உண்டு. பாரதிதாசன் இதை இப்படி பதிவு செய்கிறார்: இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர். இதுவும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. திருக்குறள் இடம்பெறும் ஒரே ஒரு பழம் நெருஞ்சி பழம் என சொல்வார்கள். திருவள்ளுவ மாலை திருக்குறளை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு நூல். சுமார் 53 புலவர்கள் அதை புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். இந்த திருவள்ளுவ மாலையை படிக்க வேண்டும். 53 புலவர்கள் யார் என்னென்ன வகையில் எந்தெந்த முறையில் அதை புகழ்ந்து பாடியிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டால் இது டிஎன்பிசிக்கு உதவியாக இருக்கும். உத்தர வேதம் என அழைக்கும் நூலும் திருக்குறள். ஏற்கனவே தமிழர்களின் வேதம் முப்பால்லாம் சொன்னோம். திருக்குறளில் 2 மரங்கள் பெயர்கள் வருகிறது: பனை, அடுத்தது மூங்கில். ஜியு போப் ஆங்கிலத்தில் 1886 மொழிபெயர்த்தார். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப்பு. வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் அதை மொழிபெயர்த்தார். திருக்குறளில் பயன்படுத்தாத ஒரே ஒரு உயிரெழுத்து ஔ என்ற உயிரெழுத்து பயன்படுத்தவில்லை. திருக்குறள் அதிகம் பயன்படுத்திய ஒரு எழுத்து நீ. இந்த 2 சொல்லி நீ என சொல்வார்கள்.
திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு விதை குன்றிமணி என ஒரு செய்தி இருக்கிறது. இது எல்லோருக்கும் தெரிந்தது தான். திருக்குறளுக்கு மொத்தம் அந்த காலத்தில் 10 ஆசிரியர் உரை எழுதினார்கள். இது முதலில் எழுதியவர் மணக்குடவர், கடைசியில் எழுதியவர் பரிமேலழகர். பரிமேலழகர் உரையை சிறந்த உரையாக கருதப்படுகிறது. திருவள்ளுவர் ஆண்டுதோறும் தை 2ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. தை 2ஆம் நாள், அதான் பொங்கலை ஒட்டி வரும் பாருங்க. திருக்குறளில் மலர்கள் அனிச்ச மலர், குவளை மலர் என 2 மலர்கள் பெயர் இடம்பெறும். இந்த அதிகாரம், இயல், அந்த இயலோட பெயர்கள், ஒவ்வொரு இயலும் எத்தனை அதிகாரங்கள், இதை ரொம்ப தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இது சார்ந்த ஒரு கேள்வி உண்டு. அறத்துப்பாலில் 38 அதிகாரம், 4 இயல்கள். பாயிரவியல் அதில் 4 அதிகாரம், இல்லறவியல் 20 அதிகாரம், துறவரவியல் 13 அதிகாரம், குறைந்த அதிகாரம் உள்ளது ஊழியல் ஒரே ஒரு அதிகாரம். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். அடுத்ததாக பொருட்பாலில் 70 அதிகாரம். இது அதிகமான அதிகாரங்களை கொண்டது 70. ஆனால் 3 இயல்கள் தான். அரசியல் 25 அதிகாரம், அமைச்சியல் 32. இந்த அமைச்சியல் தான் அதிகமான அதிகாரங்களை கொண்ட இயல்கள். அதிகமான அதிகாரங்களை கொண்ட அதிகாரம்னு கேட்டோம்னா பொருட்பாலை சொல்லிடலாம். இயலில் கேட்டால் அமைச்சியல் 32, ஒலிபியல் என்பதில் 13 அதிகாரம். எண்பத்துப்பால் 25 அதிகாரம், 2 இயல்கள் தான். கலவியல், கற்பியல். கலவியலில் 7, கற்பியலில் 18. ஆக இந்த அடிப்படையில் திருக்குறள் சார்ந்த ஒரு சில செய்திகளை உங்களோடு பதிவு செய்துள்ளேன். இது எல்லோருக்கும் ஓரளவு பயன்படும் என தெரிகிறது. அடுத்ததாக அறத்துப்பாலை எடுத்துக்கொண்டு அறத்துப்பால் இருக்கக்கூடிய ஒரு பதிவு திருக்குறள் சார்ந்து முக்கியமான திருக்குறள், அதனுடைய பொருள்கள், திருக்குறளை நான் எந்த கோணத்தில் பார்க்கிறேன் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் விரைவில். நன்றி, வணக்கம்.